இப்போ திடுதிப்புன்னு ஒரு 3 நாள் லீவு கேட்டால் அவங்க ஓனர் கொடுப்பாரா? எதுக்குப்பா? நம்ம கடையில் ஏதாவது வேலை இருக்கா? நான் வந்து செய்யணுமா? சொல்லுங்கப்பா, வரேன். மாப்பிள்ள எப்படா நமக்கெல்லாம் கடையில இருந்து தப்பிக்கலான்னு இருக்கோம். அவனை பாரு, வாண்டடா வந்து வண்டியில ஏறான். மாமா சும்மா இருங்க. சொல்லுங்கப்பா, ஏதாவது வேலை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வேற ஒரு விஷயத்துக்காக கேட்டேன். சரிடா, சொல்கிறா. திடுதிப்புன்னு லீவு கேட்டால் கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்கடா சொல்லு. நான் வேண்டா வந்து உங்கள் ஓனர்கிட்ட பேசி பார்க்குறேன். அண்ணா என்ன குழந்தையா? அப்பாவை கூட்டு போய் லீவ் கேட்கறதுக்கு? கொஞ்சம் பேசாம இருண்டா. ஏங்க, என்ன விஷயங்க? எதுக்கு லீவ் போட சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோமதி. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண புதுசில் இவங்க 2 பேர்த்தையும் எங்கேயாவது அனுப்பிச்சி வச்சிருக்கானே. நம்மதே அதை பண்ணலையே. அதனால சரவணனையும் மயிலையும் இப்போ எங்கேயாவது அனுப்பிச்சி வைக்கலாம்னு யோசிக்கிறீங்க. கோமதி, இவங்க 2 பேரும் எங்கேயாவது ஒரு 3 நாள் போயிட்டு வரட்டுமே. சரவணா, ஒரு 3 நாள் லீவ் போட்டுறா. அப்பா, எங்கேயாவதுண்ணா? புரியலப்பா. அடே, இது கூட புரியல உனக்கு மாப்பிள்ள? உங்க அப்பா உன்னை ஹனிமூன் போயிட்டு வர சொல்றாரா? ஹனிமூன்? என்னடா சரவணா, ஒரு 3 நாள் லீவ் கேட்குறியா என்ன? கேட்குறேன்ப்பா. அப்பா, இப்போ என்னப்பா அவசரம்? கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிறோமே. பொறுமையானா எப்பனே? 10-20 வருஷம் கழிச்சா? அட போயிட்டு வானே. அப்பா, இல்லைப்பா. எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண செந்தில் இருக்கான், கதிர் இருக்கான். அவங்களே இன்னும் எங்கேயுமே போலப்பா. நாங்கள் மட்டும் எப்படிப்பா போகிறது?